மேட்டுப்பாளையம் சாலை நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் உள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் பயிற்சி மையத்தில் சிறுதுளி நிறுவனம் நீர் பாதுகாப்பு மற்றும் மரக்கன்றுகள் நடல் ஆகிய மேம்பாட்டு பணிகளில் தொடர்ந்து முன்னணி பங்காற்றி வருகிறது. 2019ஆம் ஆண்டு முதல் மத்திய ஆயுதப்படையுடன் இணைந்து சிறுதுளி நிறுவனம் 53,500 மரக்கன்றுகள் நட்டதோடு 5 மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் மற்றும் 2 கூரையடி தொட்டிகள் அமைத்துள்ளது. இந்த இடைவிடாத முயற்சிகள் நிலத்தடி நீர்மட்டத்தை கணிசமாக உயர்த்தியதோடு ஒரு காலத்தில் வறண்ட நிலமாக இருந்த பரப்பை இன்று பசுமை விரிந்த வாழ்வூட்டும் பூமியாக மாற்றியமைத்துள்ளது. இந்த பசுமை பயணத்தின் அடுத்த கட்டமாக சிறுதுளி HCL அறக்கட்டளையின் 49வது ஆண்டு விழாவை முன்னிட்டு 5000 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை மத்திய ரிசர்வ் போலீஸ் படை மையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஸ்ரீ ஷிஷ் ராம், துணை தளபதி ஷிஷ் ராம், CRPF HOL நிறுவனத்தின் இணை இயக்குனர் சிமி சூரி, இணை மேலாளர்கள் டாக்டர் சுகந்தா, ஷாம் சுந்தர் கலந்து கொண்டனர். சிறுதுளி நிறுவனத்தில் இருந்து வழிகாட்டுதல் குழு உறுப்பினர் V சந்திரசேகர், சிறுதுளி அஃபெக்ஸ் உறுப்பினர்கள் மற்றும் சிறுதுளி ஊழியர்கள் PSGR கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி, SNS தொழில்நுட்ப கல்லூரி, CMS அறிவியல் மற்றும் வணிக கல்லூரி ஆகிய கல்லூரிகளில் இருந்து 240 ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சமூக நல பங்காற்ற இந்த மரம் நடுதல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மொத்தம் 300 பேர் HCL ஃபவுண்டேஷன், சிறுதுளி மற்றும் கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்று இம்மர நடவு முயற்சிக்கு உறுதுணையாக இருந்தனர். இந்நிகழ்வு சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் சேர்ந்து செயல்பட வேண்டிய தேவை என்பதை வலியுறுத்தியது. இந்த மாபெரும் பசுமை இயக்கம் சமூக பங்கேற்பின் முக்கியத்துவத்தையும் நிலத்தடி நீர் வளங்களை மீட்டெடுக்கும் முக்கியமான கட்டத்தையும் அடையாளமாக கொண்டது. நிலத்தடி நீரை சீர்படுத்தவும், நிலம் மற்றும் நீரை சீராக பயன்படுத்தவும், உயிரினங்களுக்கு உகந்த இட வசதிகளை உருவாக்கவும் இது ஒரு வழிகாட்டி நிகழ்வாக அமைந்தது. சிறுதுளி சுற்றுச்சூழலுக்கான சேவையில் தொடர்ந்து தன்னை அர்ப்பணித்து பசுமையால் நிறைந்த நிலத்தை எதிர்காலத்தை உருவாக்கும் நோக்கில் ஒத்துழைப்பு மற்றும் நெஞ்சார்ந்த முயற்சிகளை ஊக்குவித்து வருகிறது. எல்லாரும் அதப்படி இதப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தரமாட்டாங்க. ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா 100% ஜாப் கேரண்டி இருக்கு. அமிர்தானாவே அஷ்யூர்ட் ஜாப் தானே. சிறுதுளி ஒருவருக்கு ஒரு மரம் என்கின்ற ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இப்போ கோயம்புத்தூரில் ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் நடணுங்கிற அந்த இதில் ஒரு நோக்கத்தில் இது வரைக்கும் 9 லட்சம் மரக்கன்றுகள் கோயம்புத்தூரை சுற்றி நடப்பட்டிருக்கின்ற மியாவாக்கி மெத்தடில் பல்வேறு இடங்களில் நடப்பட்டிருக்கு. அதில் ஒரு பகுதியாக இன்று நம்ம CRPF கேம்பஸில் ஏற்கனவே 53,000 மரங்கள் நடப்பட்டிருக்கு. அதில் HCL ஃபவுண்டேஷன் எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி 10,000 மரங்கள், அதாவது 49வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் வகையில் HCL ஃபவுண்டேஷன் இன்றைக்கி 10,000 மரங்களை இங்கு நடுறாங்க. அது முதற்கட்டமாக இன்றைக்கு நம்மளுடைய ஜவான்கள் ஒரு 1000 மரக்கன்றுகளை இன்று மட்டும் நடுறாங்க. இதை அடுத்து ஒவ்வொரு நாளும் 10,000 மரங்கள் ஒரு 15 நாட்களுக்குள் இது நடப்பட்டு நிறைவு செய்யப்படும். க்ரீன் கவர் 33% அரசாங்கம் சொல்கிற அந்த இதை மீட் அவுட் பண்ணுறதுக்காக அதிவிரைவாக சிறுதுளி மரங்களை நட்டு கொண்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். Deputy Commandant Shishram, working here since 3 years. And today, as we know that HCL is celebrating its Foundation Day 49th. We are lucky to have these two agencies, Sirthuli and HCL, working together for plantation and greener camp. So this is our responsibility to plant a tree, and we should cooperate in every field. They are working extremely well. Sirthuli has been working since 2003 here. And HCL, no doubt they are doing larger part of their social responsibility here. They have planned for 40,000 saplings to be planted on this occasion. Many more to come. Thank you so much HCL, and thank you so much Sirthuli.